கூடலூர் சட்டமன்ற தொகுதி வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாளைக்கு இந்த கூடலூர் வந்து எக்கோ சென்சிட்டிவ் சொன்ன, அதாவது சூழலியல் உணர்திறன் மண்டலம் அமைப்பது தொடர்பாக, அதாவது முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக, அதாவது சில வியாபாரங்கள், மைன்ஸு, அதே மாதிரி தொழிற்சாலைகள் இல்லாத பகுதியாக அறிவிக்கணும் அப்படி சொல்லி, அப்படிப்பட்ட பகுதியை அறிவிக்கிறதுக்கான ஒரு கூட்டம், கருத்து கேட்பு கூட்டம் மக்கள்கிட்ட நடக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த கருத்து கேட்பு கூட்டம் ஆரம்பத்தில் நாடுகாணி ஜீன்பூல் பகுதி நடக்கிறதா இருந்தது. பொதுமக்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப நானும் டிஎஃப்ஓ போன்ற வன அலுவலர்கிட்ட பேசி இதை கூடலூரில் வைக்கணுன்ற ஒரு கோரிக்கை வச்சேன். ஏன்னா நம்ம அப்படி நடத்தினா நம்மளுடைய மக்களுடைய எதிர்ப்பை முழுமையாக அதில் நானும் கலந்துக்கிறத சொல்லியிருந்தேன், முழுமையாக நம்ம தெரிவிக்க வேண்டிய கட்டம். ஏன்னா இந்த மாதிரி திட்டங்கள் கூடலூருக்கு தேவை இல்லை அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதற்கிடையில் சில அரசியல் கட்சிகள் வந்து இந்த கூட்டத்தையே நடத்தக்கூடாதுன்ற ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டதா ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. இது சற்று ஆறுதல் தரக்கூடிய செய்தியாக இருந்தாலும், இன்னைக்கு ரத்து பண்ணிட்டு நாளைக்கு வேற எங்கேயாவது இந்த வனத்துறையோ அரசாங்கமோ இந்த திட்டத்தை பின்வாசல் வழியில கொண்டு வரதுக்கு எந்த விதமான முயற்சி எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை சட்டமன்ற உறுப்பினர் முறையில் நான் வைக்கிற காரணம், பொதுவாக சட்டப்படி ஒரு நிலப்பரப்புல வந்து 33% காடுகள் இருக்கணும் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு சட்டம். ஏன்னா எதிர்கால சந்ததிகளுக்காக, சூழலியலை காப்பாற்றுறதுக்கு, இயற்கையை காப்பாற்றுறதுக்காக 33% காடு இருக்கணுன்றது சட்டம். ஆனால் கூடலூரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 55 முதல் 65% காடு இருக்குது. இங்கே நம்ம இயற்கையோட ஒட்டி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். காடுகளை பாதுகாக்கிறோம், இயற்கையோட சேர்ந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எனவே இப்படிப்பட்ட சட்டங்கள் வருவதற்கு அவங்க கொண்டு வரதுக்கு சொல்ற காரணம், இந்த புலிகள் காப்பகம் போன்ற விலங்குகள் சரணாலயத்துக்கு பக்கத்தில் தீங்கு விளைவிக்கக்கூடிய தொழிற்சாலைகள், ரசாயன தொழிற்சாலைகள் இருக்கக்கூடாது, சுரங்கம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த பிசினஸ் எல்லாம் வந்து அவற்றுடைய அவங்களுடைய வாழ்க்கை, அதாவது விலங்குகளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுதான் இந்த திட்டம். ஆனா அப்படிப்பட்ட எதுவுமே கூடலூர்ல கிடையாது. மொத்தமா கூடலூர்ல வந்து தொழிற்சாலைகள், அதாவது ரசாயன தொழிற்சாலைகள் வரக்கூடாது, மைனிங்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஒரு திட்டத்தை சொல்லிட்டாலே போதும். புதிதாக இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரனால ஏற்கனவே 10,000 பேருக்கு கரண்ட் கிடையாது நம்ம ஊர்ல. அதே மாதிரி தனியார் வன பாதுகாப்பு சட்டத்தின் மூலமா நம்மள ஏற்கனவே வனத்துறையும் அரசாங்கம் கசக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் இப்படி மீண்டும் புதிதாக திட்டங்களை கூடலூர்ல செயல்படுத்துவதன் மூலமாக மக்களை இந்த பகுதியில் வாழவே முடியாத ஒரு சூழலை உருவாக்குவதற்கு வனத்துறையும் இந்த அரசாங்கமும் திட்டமிடுறது போல ஒரு சந்தேகம், அச்சம் ஏற்பட்டிருக்குது. ஏற்கனவே நம்முடைய அடிப்படை உரிமைகளையே பறிச்சு வச்சிருக்கிறாங்க. இதுக்கு வந்து வனத்துறையை காரணம் சொல்றாங்க. அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வாயிலாக கரண்டே கொடுக்க முடியாம ஒரு மோசமான சூழலில் நம்ம இருட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எனவே எதிர்காலத்தில் கூடலூரில் இப்படிப்பட்ட எந்த விதமான திட்டங்களையும் செயல்படுத்தக்கூடாது. இதையெல்லாம் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு நாம கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறோம். எனவே இன்னைக்கு இந்த நாளைக்கு நடக்க வேண்டிய இந்த கருத்து கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு இருக்கிறது சற்று ஆறுதலாக இருந்தாலும், எதிர்காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான எந்த கூட்டங்களும் இங்கே நடத்தக்கூடாது. ஏன்னா கூடலூர்ல தேவைக்கும் அதிகமாக காடுகள் இருக்குது. நம்ம வந்து இயற்கையோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், வனத்தை பாதுகாத்துட்டு இருக்கோம், வனவிலங்குகளை பாதுகாத்துட்டு இருக்கோம். எனவே இப்படிப்பட்ட கருப்பு சட்டங்களை, திட்டங்களை கொண்டு வருவதன் மூலமாக இந்த பகுதி மக்களுடைய, கூடலூர் மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் திட்டம் கொண்டு வந்தா இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டிய அது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போய் தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் முறையில் நானும் நிச்சயமாக இந்த மக்களோடு சேர்ந்து குரல் கொடுப்பேன் என்ற ஒரு செய்தியை சொல்லி, எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட திட்டங்களை கூடலூரில் செயல்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கையை இதன் வாயிலாக அரசாங்கத்திற்கும் விலங்குகள் நல வாரியத்திற்கும், ஏன் உச்சநீதிமன்றத்தை கூட வைத்து இதை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.